வணக்கம் மக்களே. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயக்கிய ஒரே படம் தான் 2010 வெளிவந்த விருதகிரி திரைப்படம். இந்த படத்தில் விஜயகாந்தே நடிச்சிருப்பார். அருண் பாண்டியன், மன்சூர் அலிகான்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் இருந்துச்சு. சினிமாவை மிஞ்சக்கூடிய ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தோட ரிலீஸை ஒட்டி நடந்தது. இந்த படத்தை கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட 50 வயசை தாண்டி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும். கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆர் அவர்களோட தீவிர ரசிகர் அப்படின்னு. எம்ஜிஆரும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட 50 வயசுக்கு அப்புறம் தான் தன்னோட முதல் திரைப்படத்தை இயக்குனார். அந்த படம் தான் தமிழ்நாட்டிலே பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். 1973 உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகும்போது கலைஞரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ அவ்வளோ வேலையும் கலைஞர் கருணாநிதி பார்த்தாரு. இப்போ சினிமாவோட ரீல்ஸ் பெட்டியை திருடிட்டு போகிறது, அதை தியேட்டருக்கு போகாமல் அதை பிளாக் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தாரு. இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் அன்னைக்கு தமிழ் சினிமாவிலே பிக் பட்ஜெட் படம். கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட தன்னோட முழு சம்பாத்தியமும் எம்ஜிஆர் இந்த படத்துக்காக போட்டிருந்திருக்காரு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் கலைஞர் தடுத்ததில் அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் எம்ஜிஆருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கலைஞரோட ஆட்களை எல்லாம் தாண்டி இந்த படத்தோட பெட்டி ஒவ்வொரு தேட்டர்லேயும் சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்படி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 252 நாள் இந்த படம் எல்லா தேட்டர்லேயும் ஓடி இருக்குன்னா அது பெரிய வெற்றி தான் அன்னைக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எங்கே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இதே தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது இதே கலைஞர் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் எம்ஜிஆருக்கு கலைஞர் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாரோ அதுக்கு மேலேயே டார்ச்சர் கலைஞர் விஜயகாந்துக்கு கொடுத்தாரு. பல மாதங்களை அந்த படத்தோட ரிலீஸை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்ததுக்கு கலைஞர் கவர்மெண்ட் தான் அன்னைக்கு காரணம். ஸோ கடைசியாக விஜயகாந்த் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வச்சாருங்க. அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் அளவுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்துருந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தன்னோட பணியிலேயே கலைஞருக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை எடுத்தார். அது கேட்டு நின்றவங்களுக்கு மெய்சில் எடுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்தே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் இந்த டேட்டில் என் படம் விருதகிரி ரிலீஸ் ஆக போகுது. அப்படி ரிலீஸ் ஆகலைன்னா கலைஞர் யாருன்னு விஜயகாந்துக்கு தெரியும், ஆனால் விஜயகாந்த் யாருன்னு கலைஞருக்கு யாரை விடவும் நல்லா தெரியும் அப்படின்னு மெய்சில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அவர் அப்படி சொன்னதுக்கு கலைஞர் ஒரு விஷயத்த சொன்னால் அதை உடனடி கலைஞர் சொன்ன மாதிரியே செஞ்சு முடிக்கிற அளவுக்கான முரட்டு தைரியம் விஜயகாந்த்கிட்ட இருந்துச்சு. அதையே கலைஞர் நல்லா பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருந்த ஒரு டைமில் கலைஞரோட பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கலைஞர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிறந்த நாள்லேயே இதுதான் மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கலைஞருக்கு கேரண்டி கொடுத்து தமிழ்நாடே பார்த்து போட்டுற அளவுக்கு அந்த பிறந்தநாளை கொண்டாடினார். அந்த பிறந்தநாளில் தான் விஜயகாந்த் அவர்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பேனாவான 6 அடி உயரமுள்ள பேனாவை கலைஞருக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அதில் ஜெயலலிதா கவர்மெண்ட்டே அன்னைக்கு கிட்டத்தட்ட ஆடி போச்சு. எப்படி ஒருத்தனால கவர்மெண்ட்டை மீறி இப்படி ஒரு பிறந்தநாளை கொண்டாட முடியும்னு இது இந்தியா முழுக்க அன்னைக்கு பெரிய செய்தியாச்சு. ஸோ இதனாலேயே கலைஞர் கருணாநிதிக்கு நல்லா தெரியும் விஜயகாந்துங்கிற வீரம் நினச்சானா தன்னோட கண்ணில் விரல விட்டு ஆட்ட முடியும்னு. அதனால் விஜயகாந்த் சொன்னபடியே சொன்ன மாதத்தில் சொன்ன தேதியில் விருதகிரி படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி அந்த படம் அவரோட கெரியரில் ஒரு பெரிய வெற்றியும் பெற்றுச்சு. ஸோ எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கேப்டன் அவர்களுக்கும் சரி, தங்களோட பொலிட்டிக்கல் கெரியர் ஆரம்பித்ததுக்கப்புறம் தங்களோட ஃபிலிம் கெரியரோட கடைசி காலகட்டங்களில் எந்த கவர்மெண்ட் ஏகப்பட்ட பிரச்சனைகளை திணிச்சிச்சோ அதே கவர்மெண்ட் தான் இப்போ விஜய்க்கும் ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ ரிலீஸுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை திணிச்சிச்சுங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மற்றும் ப்ரொமோஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.